உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் மூலிகை பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு முறை உட்கொள்ளும் போதும் உடல் சக்தி, வலிமை மற்றும் மன வலிமை உறுதி செய்யப்படுகிறது. மா நேச்சுரல்ஸ் மூலம் மகிழ்ச்சியான தலைமுறைகள் உருவாகிறது. இப்போது மிஸ்டர் பர்ஃபெக்ட்டுடன் உங்கள் தலைமுறையும் வலிமையாகட்டும். எங்கள் வெப்சைட்டில் இருந்து உடனே ஆர்டர் செய்யுங்கள். வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம். Delhi police have filed a fresh FIR against Sonia Gandhi and Rahul Gandhi in National Herald case. ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்திக்கு எதிராக டெல்லி போலீஸ் ஒரு புதிய எஃப்ஐஆரை பதிவிட்டிருக்கிறார்கள். அப்போ மத்திய அரசாங்கம் காங்கிரஸை முடக்குவதற்கு, காங்கிரஸை உடைப்பதற்கான அனைத்து வேலையுமே பார்க்க தொடங்கிவிட்டார்களா? இதற்கு மேல் காங்கிரஸுடைய எதிர்காலம் என்னவாக மாறப்போகிறது? உண்மையிலேயே ராகுல் அண்ட் சோனியா காந்தி அவர்கள் சிறைக்கு செல்ல இருக்கிறார்கள் என்கிற இந்த மிக முக்கியமான கேள்விக்கான விடயத்தை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் குஜராத் லாபியின் செல்ல பிள்ளையாக இருக்கக்கூடிய ஞானேஷ்குமாரை காப்பாற்றுவதற்காக இந்த சதி வேலையை பார்த்திருக்கிறார்களா? ஞானேஷ்குமாருக்கு எதிராக, தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக ஏராளமான சந்தேகங்கள், ஏராளமான கேள்விகள் ஒவ்வொரு நாளும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மக்கள் கேள்வி கேட்கிறார்கள், எதிர்கட்சிகள் கேள்வி கேட்கிறார்கள். 40க்கும் மேற்பட்ட BLO வெறும் வெஸ்ட் பெங்காலில் மட்டுமே உயிரிழந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் 1, மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், இதையெல்லாம் நீங்க சேர்த்து பார்த்தீர்கள்னா கிட்டத்தட்ட அங்க ஒரு 30-35 BLOக்கள், கிட்டத்தட்ட ஒரு 70-75 BLOக்கள் இதுவரை உயிரிழந்திருக்கிறார்கள். ஆனால் எதற்குமே பதில் கொடுக்க மாட்டோம். ஞானேஷ்குமாரை நீக்குவதற்காக ஒரு கமிட்டி ஃபார்ம் செய்யப்பட்டது. எதிர்கட்சிகள் அனைத்து நபர்களுமே ஒன்றிணைந்து ஞானேஷ்குமாரை நீக்குவதற்கான ஒரு இம்பீச்மெண்ட் மோஷனை கொண்டு வருவதற்காக ஒரு திட்டத்தை போட்டிருக்கிறார்கள். அதை முடக்குவதற்கு, அதை டைவர்ட் செய்வதற்காக இந்த வேலையை அவர்கள் பார்த்திருக்கிறார். ஏன்னா டைம் லைன் ரொம்பவே முக்கியம். எந்த தருணத்தில் இந்த எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது, எதற்காக போடப்பட்டிருக்கிறது? ஒட்டுமொத்த கோதி மீடியாவுடைய ஹெட்லைன்ஸ்களை நீங்க நேற்றிலிருந்து பார்த்தீர்கள்னா, ராகுல் காந்தி, சோனியா காந்தி மீது ஒரு எஃப்ஐஆர் போடப்பட்டு விட்டது, அவர்கள் எப்போ வேணாலும் சிறைக்கு செல்லலாம் என்கிற ஏராளமான கட்டுக்கதைகளை இவர்கள் எடுத்து வைக்க தொடங்கிவிட்டார்கள். இது மட்டுமல்ல, சந்திரபாபு நாயுடுடைய ரோல் என்ன? சந்திரபாபு நாயுடு நரேந்திர மோடியை பிளாக்மெயில் செய்கிறாரா, அல்ல சந்திரபாபு நாயுடு அவருடைய திட்டங்கள் வேறு எதுவோமா என்கிற அந்த விஷயத்தையும் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே ஒரு டீட்டெயில்டான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவாக இருக்க போகிறது. அதனால் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். அதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நபர்கள் தயவு செய்து விடுங்கள். லைக், ஷேர் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். இதை வைத்து இந்த சேனலை மட்டுமல்ல, இந்த வீடியோவும் ஏராளமான நபர்களிடம் எடுத்து செல்லலாம். யூடியூபின் அல்காரிதத்தை உடைப்பதற்காக நீங்க செய்ய வேண்டிய சாதாரணமான ஒரு விஷயம், இந்த சப்ஜெக்டை பற்றின கருத்துக்களை, கேள்விகளை கீழே கமெண்ட்கள் எழுதிவிடுங்கள். இதை தாண்டி அருகில் இருக்கக்கூடிய UPI ID வழியாக உங்களுடைய ஆதரவுகளையும் தெரிவிக்கலாம். இன்னைக்கு கார்த்தால நரேந்திர மோடி அவர்கள் வின்டர் செஷன் தொடங்கும் போது பார்லிமெண்டிற்கு வெளியில நின்று கொண்டு ஒரு விதமான தவறான மொழியை பயன்படுத்தினார். என்ன தவறான மொழி? அதாவது அலக்களிக்கும் பாணிகள். எங்களை யாருமே சீண்டக்கூட முடியாது, எங்கள் கையில் சாசனம் இருக்கு, எங்கள் கையில் ED இருக்கு, CBI இருக்கு, IT இருக்கு, எங்கள் கையில் சுப்ரீம் கோர்ட் இருக்கு, இப்போ எங்கள் கையில் தேர்தல் ஆணையமே இருக்கு. தேர்தல் ஆணையர் எங்களுடைய ஆள் தானே. அப்போ தேர்தல் ஆணையரை காப்பாற்றுவதற்காகவும், 2வது மாக்ரி செய்யக்கூடிய விதத்தில் எதிர்கட்சிகள் தோல்வியை சந்திக்க முடியாமல், பார்க்க முடியாமல், பொறுத்து கொள்ள முடியாமல் SIR பற்றியும் ஓட்சோரி போன்ற விஷயங்களை பற்றியும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக்ஷன் கிரவுண்டில், களத்தில் இருக்க வேண்டும். எந்த விதமான ஆக்ஷன்? ஓட்சோரிக்கான ஆக்ஷனா, இல்ல ஓட்டு திருடி டிலீட் செய்து SIR வழியாக பீகாரை வென்றது, அதை நீங்க பெருமையாக எடுத்து காட்டுகிறீர்கள். பீகாரில் நடந்த ஓட்சோரிகளை பற்றி, பீகாரில் நடந்த SIR பற்றி ஒவ்வொரு நாளும் நாங்கள் எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறோம். இந்த அளவில் 68 லட்சத்திற்கும் மேற்பட்ட நபர்களை பீகாரில் நீக்கியதற்கு பின்பு, 22 லட்சத்திற்கும் மேற்பட்ட நபர்களை பீகாரில் சேர்த்ததற்கு பின்பு எந்த விதமான டிரான்ஸ்பரன்சியும் இல்லாமல் அந்த SIR வழியாக பீகாரில் நீங்க வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் என்கிற அந்த விஷயத்தை எடுத்து வைத்த பின்பு கூட இன்னைக்கு எதிர்கட்சிகள் கேட்டது என்ன? SIR பற்றி, ஓட்சோரியை பற்றி ஒரு டிபேட்டை நடத்துங்கள். இந்திய சுதந்திர வரலாற்றிலேயே வின்டர் செஷன் வெறும் 15 நாட்களில் முடிய போகிறது. இதுதான் முதல் முறை.
நரேந்திர மோடி அல்ல குஜராத் லாபி நினைத்தால் இந்த பார்லிமெண்ட் செஷனும் நடக்காது. அவர்களுக்கு ஒரு கட்டாயம் நடத்தணும். அதனாலதான் சரி போனா போகட்டும் 15 நாள். இந்த 15 நாள்லயும் எத்தனை நாட்களுக்கு இந்த வின்டர் செஷன் நடக்க போகிறது அதையும் நீங்க பார்க்க போறீர்கள். இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தில் இந்த தலைப்பை படிக்கிறேன், கேளுங்கள். டெல்லி போலீஸ் ஃபைல்ஸ் FIR against Sonia Gandhi and Rahul Gandhi in National Herald case on Enforcement Directorate complaint. Enforcement Directorate ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட்டை பெற்றதற்கு பின்பு டெல்லி போலீஸ் ஒரு FIR-ஐ நேரடியாக ராகுல் காந்தி அண்ட் சோனியா காந்திக்கு எதிராக எழுதியிருக்கிறார்களா? எதற்காக? அதாவது இன்னைக்கு கார்த்தாலையிலிருந்து பார்லிமெண்ட் செஷன் தொடங்கிவிட்டது. பார்லிமெண்ட் தொடங்கியதற்கு ஜஸ்ட் ஒரு 24 மணி நேரத்திற்கு முன்பு எதற்காக இந்த FIR-ஐ நீங்க பதிவிட்டீர்கள்? டைம் லைனை நீங்க மிகவும் கவனமாக பார்க்க வேண்டும். ஒட்டுமொத்த கோதி மீடியா எந்த SIR-ஐ பற்றி கேள்விகளை கேட்டிருக்கணுமோ, எந்த ஞானேஷ்குமாருடைய தவறான முறைகளை பற்றி கேள்வி கேட்டிருக்கணுமோ, அதை தவிர்த்து விட்டு ராகுல் காந்தி அண்ட் சோனியா காந்தியுடைய இந்த FIR-ஐ பற்றி ஒரு மிகப்பெரிய அளவில் ப்ராபகண்டா வழியாக பேச தொடங்கி இருக்கிறார்கள். அடானியுடைய நியூஸ் சேனல், அம்பானியுடைய நியூஸ் சேனல், அதற்கான ஒரு கிளிம்ஸை நீங்களே பார்த்து விடுங்கள். courtesy News 18. As Delhi Police's Economic Offences Wing file a fresh FIR against Sonia Gandhi and Rahul Gandhi. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிக முக்கியமான காரணம், காங்கிரஸ் அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிட்டிருந்தது டிசம்பர் 1ஆம் தேதி. பார்லிமெண்ட் செஷன் நடந்து முடிந்த உடனேயே இந்த கூட்டம் நடைபெறும் என்று கூறியிருந்தார்கள். காரணம் என்ன? ராகுல் காந்தி கடந்த 3 மாதங்களாக தேர்தல் ஆணையரை பற்றி ஏராளமான எக்ஸ்போஷர்ஸ்கள், ஏராளமான அலிகேஷன்ஸ்களை மற்றும் வைக்கவில்லை, ஆதாரங்களையும் எடுத்து வைத்திருந்தார். என்னையிலிருந்து ராகுல் காந்தி தேர்தல் ஆணையத்தை பற்றியும் நரேந்திர மோடி குஜராத் லாபி எக்ஸ்போஸ் செய்ய தொடங்கினாரோ அதே நாளிலிருந்து காந்தி ஃபேமிலி மோடி கவர்மெண்ட்டுடைய ஏஜென்சிகளுடைய ரெடாரில் வந்துவிட்டது. நரேந்திர மோடி இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தை முடக்குவதற்காக தான் இதை செய்தார் என்கிற ஒரு விஷயம் மிக தெளிவாக தெரிகிறது. அதனால் எந்த காங்கிரஸ் ஞானேஷ்குமாருக்கு எதிராக இம்பீச்மெண்ட்டை கொண்டு வருவதற்காக ஒரு பிளான் ஆஃப் ஆக்ஷனை செய்து வருகிறார்களோ அவர்களை பயமுறுத்தும்படி இந்த ஆக்ஷனை, இந்த FIR-ஐ போட்டிருக்கிறார்கள் 24 மணி நேரத்திற்கு முன்பு. ராகுல் காந்தி சோனியா காந்தியை சிறையில் அடைக்கும் அந்த பயத்தை காட்டி அவர்களை பயமுறுத்த முடியுமா? வில் ராகுல் காந்தி அண்ட் சோனியா காந்தி வில் சரண்டர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் குஜராத் லாபி? எப்படி நரேந்திர மோடி டொனால்ட் ட்ரம்பிற்கு முன்பு சரண்டர் ஆகிவிட்டாரோ அடானியை சிறைபிடித்து விடுவார்கள். இப்போ ஆஸ்திரேலியாவிலும் அடானிக்கு எதிராக ஒரு FIR போடப்பட்டிருக்கிறது, ஒரு வழக்கு போடப்பட்டிருக்கிறது, வாரண்ட் இஷ்யூ ஆகியிருக்கிறது. அப்போ அடானியை காப்பாற்றுவதற்காக நரேந்திர மோடி வேணால் சரண்டர் ஆகலாம். ஆனால் அதே நேரத்தில் வில் சோனியா அண்ட் ராகுல் காந்தி வில் சரண்டர் என்று நீங்க பார்க்கும்போது நிச்சயமாக கிடையாது. குரூஷியல் டைம் லைன், இந்த தேதிகளை நீங்க மிக கவனமாக பார்க்க வேண்டும். இந்த தேதிகளை நீங்க புரிந்து கொண்டீர்கள், உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் இந்த சதி திட்டத்தை இந்த நாட்டு கோதி மீடியாவை வைத்து, தேர்தல் ஆணையத்தை வைத்து, EDயை வைத்து நரேந்திர மோடி அண்ட் அமித்ஷா குஜராத் லாபி தன்னுடைய காய்களை நகற்றி வருகிறார்கள். 7ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2025ஆம் ஆண்டு ராகுல் காந்தி ஒரு பிரஸ் மீட் வழியாக கர்நாடகாவில் நடந்த ஓட் சோரியை பற்றி எடுத்து வைக்கிறார். நேரடியாக சீரியஸ் அலிகேஷன்ஸ் ஆன் ஞானேஷ்குமார். எந்த விதமான பதிலும் கிடைக்கவில்லை. அந்த கிடைத்த பதிலும் கோமாளித்தனமாக தான் இருந்தது. 18ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் நீங்க பார்த்தீர்கள்னா ராகுல் காந்தி, காங்கிரஸ் அண்ட் ஒட்டுமொத்த ஆப்போசிஷன், அதில் கேஜ்ரிவால், மம்தா பானர்ஜி, தேஜஸ்வி யாதவ், உத்தவ் டாக்கரே, சரத் பவார் போன்ற ஏராளமான தலைவர்கள் கலந்து கொண்டு ஞானேஷ்குமாரை நீக்குவதற்காக ஒரு இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வருவதற்கான முதல் பேச்சுவார்த்தையை நடத்தினார்கள். ஞானேஷ்குமார் யார்? நரேந்திர மோடியால் கொண்டு வரப்பட்ட ஒரு தவறான சட்டம். இதற்கு முன்பு நீங்க பார்த்தீர்கள்னா லீடர் ஆஃப் ஆப்போசிஷன், பிரைம் மினிஸ்டர் அண்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, இந்த 3 நபர்களுமே எந்த நபரை தேர்வு செய்கிறார்களோ அவர்தான் தேர்தல் ஆணையராக பதிவிடுவார். ஆனால் இப்போ இந்த புதிய சட்ட வழியாக நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டரால் தேர்வு செய்யப்பட்ட இன்னொரு மினிஸ்டர் ஹூ இஸ் அமித்ஷா, அதற்கப்புறம் ஒரு லீடர் ஆஃப் ஆப்போசிஷன். எப்படி பார்த்தாலும்
ஆளும் கட்சிக்கு சாதகமாக தான் அந்த நபர் வருவார் என்கிற இந்த விஷயத்தை எதிர்த்து ஏராளமான நபர்கள் இந்த ஞானேஷ்குமாரை நீக்க வேண்டும் என்கிற ஒரு முடிவு எடுத்த தேதி 18ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம். செப்டம்பர் முதல் வாரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டிற்கு குஜராத் லாபி ஒரு உத்தரவை கொடுக்கிறார்கள். பழைய ஃபைல்ஸ்களை திறந்து பாருங்கள், நேஷனல் ஹெரால்ட் கேஸை மறுபடியும் டிக் செய்யுங்கள். ஆனால் டிக் செய்து பார்க்கும்போது எந்த விதமான எவிடன்ஸும் கிடைக்கவில்லை. எந்த விதத்தில் இவர்களை சிக்க வைக்கலாம் என்கிற அனைத்து ஆப்ஷன்ஸ்களையும் நீங்கள் தேடுங்கள் என்கிற அந்த உத்தரவு. அதற்கு பின்புதான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் எந்த விதமான எஃப்ஐஆரும் பதிவிடப்படாத பட்சத்தில் இப்போ டெல்லி போலீஸை கையில் எடுத்து இந்த சதித்திட்டத்தை பார்த்திருக்கிறார்கள். அடுத்த தேதி அக்டோபர் 3. அக்டோபர் 3ஆம் தேதி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் டெல்லி போலீஸிற்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார்கள். இந்த கடிதத்தில் we have National Herald document registered an FIR against Sonia Gandhi and Rahul Gandhi. The matter was headed over EOW. எங்கள் கையில் ராகுல் காந்தி அண்ட் சோனியா காந்திக்கு எதிராக அனைத்து ப்ரூஃப்களுமே இருக்கு, உடனடியாக அவர்கள் மீது எஃப்ஐஆரை போடுங்கள். இது அக்டோபர் 3ஆம் தேதி. நவம்பர் 30ஆம் தேதி இந்த எஃப்ஐஆர் போடுறதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் ஞானேஷ்குமாரை காப்பாற்றுவது. அதே நவம்பர் 30ஆம் தேதி நீங்கள் பார்த்தீர்கள், அனைத்து கோதி மீடியா சேனல், நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் பார்க்கிறீர்கள், அனைத்து கோதி மீடியா சேனல்களுமே பார்லிமெண்ட் செஷனை தாண்டி எஸ்ஐஆர், போட்சோரி, ஞானேஷ்குமார் இது போன்ற விஷயங்களை தவிர்த்து விட்டு வெறும் ராகுல் காந்தி அண்ட் சோனியா காந்தியை பற்றி மட்டுமே பேச தொடங்கினார்கள். ஒரு ப்ரொபகேண்டா பரப்பப்படுகிறது. இன்னைக்கு டிசம்பர் 1ஆம் தேதி நரேந்திர மோடி அவர்களுடைய அந்த தொடக்க வார்த்தை, தோல்வியை ஜீர்ணிக்க முடியாமல், தோல்வியை பார்க்க முடியாமல் இது போன்ற நபர்கள் இப்போ கூச்சல் போட தொடங்கிவிட்டார்கள். அப்போ யாரை காப்பாற்றுவதற்காக? ஞானேஷ்குமாரை காப்பாற்றுவதற்கான அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கப்பட்டது. இந்த பார்லிமெண்டில் இன்னொரு விஷயமும் நடந்தது. என்னை விட்டால் போதும் என்று ஓட்டம் பிடித்த நரேந்திர மோடியின் அந்த காட்சி. நரேந்திர மோடி தன்னுடைய உரையை கொடுத்து அமர்ந்த உடனேயே ராஜ்யசபாவில் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் காங்கிரஸின் பிரசிடென்ட் மல்லிகார்ஜுன் கர்கே அவர்கள் பேச தொடங்கிய உடனேயே அவர் நரேந்திர மோடியுடைய ஒரு மிக வீக்கான இடத்தை தொட்டுவிட்டார். என்னது? முன்னாள் வைஸ் பிரசிடென்ட் தன்கர் அவர்கள் எப்படி ராஜினாமா கொடுத்தார், எப்படி ஒரு பட்சமாக இதே அரசாங்கத்திற்கு சாதகமாக, பிஜேபிக்கு சாதகமாக வேலை பார்த்தால் கூட கடைசியில் அவருக்கு ஒன்றுமே கிடைக்கவில்லை. எச்சரிக்கை கொடுத்திருந்தார் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு, சார் நீங்கள் புதிதாக வந்திருக்கிறீர்கள், இதற்கு முன்னாடி இருந்த வைஸ் பிரசிடென்ட் அவரை நன்றாக பயன்படுத்தி கொண்டார்கள். என்னைக்கு அவர் இவர்களை எதிர்த்து பேச தொடங்கினாரோ அன்னைக்கு அவருடைய சீட்டை கிழித்து விட்டார்கள். உங்களுக்கும் அதே எச்சரிக்கை தான். இந்த வார்த்தையை பேசிக்கொண்டிருக்கும் போதே நரேந்திர மோடி இதற்கு மேல் என்னை தான் டார்கெட் செய்ய போறார்கள் என்று அறிந்து என்னை விட்டால் போதும் சாமி என்று அங்கிருந்து ஓட்டம் பிடித்த காட்சியை நீங்க பார்க்கிறீர்கள். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் எந்த விவகாரத்தை வைத்து இந்த எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறதோ அந்த விவகாரத்தில் எந்த விதமான பணமும் டிரான்ஸ்ஃபர் செய்யப்படவில்லை, எந்த விதமான ப்ராப்பர்ட்டி டிரான்ஸ்ஃபர் செய்யப்படவில்லை. அதாவது எந்த விதமான ஊழலும் நடக்காத பட்சத்தில் அந்த நடக்காத கிரைமை இது ஊழல் என்று, இது கிரைம் என்று எடுத்துக்காட்டி ஒரு எஃப்ஐஆரை இப்போ போட்டு ஒட்டுமொத்த நாட்டையே திசை திருப்பக்கூடிய வேலையை இவர்கள் பார்த்திருக்கிறார்கள். அடுத்த கேள்வி, சோனியா காந்தி வில் ஷீ சரண்டர்? ஏன்னா ஒரு பக்கம் மகன், இன்னொரு பக்கம் அவருடைய வயது. வில் ஷீ பி ஏபிள் டு டேக் திஸ் ப்ரெஷர்? சோனியா காந்தியை பற்றி தெரிஞ்சு கொண்ட நபர்கள், சோனியா காந்தி அவருடைய மாமியார் இந்திரா காந்தி அவர்கள் சுட்டு கொல்லப்பட்ட போது சோனியா காந்தியுடைய மடியில் தான் இந்திரா காந்தி அந்த ஆம்புலன்ஸில் எடுத்து செல்லப்பட்டார். சோனியா காந்தி தன்னுடைய மாமியாரை அந்த துப்பாக்கி கொண்டு பாய்ந்திருக்கும் போது அவர் தான் கூட்டி சென்றிருக்கிறார். சோனியா காந்தியுடைய இன்னொரு சிச்சுவேஷன், தன்னுடைய கணவருடைய சிதைந்து போன அந்த சடலத்தை பார்த்தது. சோனியா காந்தி 2 குழந்தைகள், ராகுல் அண்ட் பிரியங்கா. சோனியா அன்னைக்கு நினைத்திருந்தால் இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டராக பதவியேற்றிருக்கலாம், ஆனால் அதை அவர் செய்யவில்லை. சோனியா காந்தி ஒட்டுமொத்த காங்கிரஸையே
தன் கண்ட்ரோலில் கொண்டு வந்து ஒட்டுமொத்த காங்கிரஸையே இன்னைக்கு நடத்தி வருகிறார். காந்தி ஃபேமிலி இல்லை என்றால் என்ன? எப்படி சந்திரபாபு நாயுடு ஒரே நாளில் சந்திரபாபு நாயுடுவுக்கு எதிராக போடப்பட்ட 371 கோடி ரூபாய்க்கான இடி கேஸ், இடி அவருக்கு கிளீன் சிட் கொடுக்கிறது. அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா நரேந்திர மோடியின் இந்த அரசாங்கம் இடி ராகுல் காந்தியின் சோனியா காந்திக்கு எதிராக ஒரு வழக்கை தொடங்குகிறார்கள். அப்போ டிடிபிக்கு மற்றும் எதற்காக இந்த வாய்ப்பு, எதற்காக இந்த மன்னிப்பு? இந்த விஷயத்தை மிகவும் ஆழமாக பார்க்கக்கூடிய நபர்கள், புரிந்து கொள்ளக்கூடிய நபர்கள், சந்திரபாபு நாயுடு ஒரு ஓப்பன் பார்கெனிங்கை செய்து கொண்டிருக்கிறார். என்னுடைய எம்பிக்களும் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பார்கள், ஆனால் அந்த ஆதரவுக்கு பதிலாக எங்களுக்கு நீங்கள் பணம் கொடுக்கணும். பணம் எனக்கு இல்லை, இந்த ஸ்டேட்டிற்காக, அமராவதியை நான் டெவலப் செய்வதற்காக எனக்கு பணம் தேவைப்படுகிறது. நரேந்திர மோடி அல்ல குஜராத் லாபி நீங்கள் பார்த்தீர்கள்னா ஆங்காங்கே கட்டப்பட்ட பில்டிங்களை மறுபடியும் இடித்து கட்டுகிறார்கள், இல்லை பெயர் பலகைகளை மற்றும் மாற்றி தனக்கான அந்த பிஆர் ஆக்டிவிட்டிகளை தேடிக்கொண்டிருக்கிறார். ஆனால் சந்திரபாபு நாயுடு அப்படி கிடையாது. சந்திரபாபு நாயுடு நேரடியாக ஆந்திராவிற்கு ஒரு புதிய சிட்டியை கொண்டு வருவதற்காக வேலை பார்த்து வருகிறார். அதாவது he is building his state, he is building his nation. அப்போ சந்திரபாபு நாயுடு பிளாக்மெயில் செய்கிறாரா என்றால் கிடையாது. சந்திரபாபு நாயுடு is trying to bargain from the central government, give and take policy. நான் உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறேன், நீங்கள் எங்களுக்கு பண வழியாக சப்போர்ட் செய்யுங்கள். இன்னொரு பக்கம் காங்கிரஸுடைய தலைமை, காங்கிரஸ் உடையப் போகிறது என்று நரேந்திர மோடி அவர்கள் ஒரு சில வாரங்களுக்கு முன்பு கூறியிருந்தார். காங்கிரஸ் இரண்டாக உடையப் போகிறது என்று. காந்தி ஃபேமிலி காங்கிரஸிற்கு ஒரு பாரமாக இருக்கிறார்கள் என்று. ஆனால் இதில் 2 விஷயங்கள் நீங்கள் பார்க்க வேண்டும். காந்தி ஃபேமிலி காங்கிரஸ் உடைய தலைமையில் இருக்கும் வரைதான் தலைமைக்கான அந்த போட்டி இருக்காது. என்னைக்கு காந்தி ஃபேமிலி கீழே இறங்குறார்களோ அன்னைக்கு இந்த கட்சி உடைந்து போகும். இதற்கு முன்பு இப்படி நடந்திருக்கிறது. சீதாராம் கேசரி காலகட்டம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். ஏராளமான காங்கிரஸ் தலைவர்கள் இரண்டாக உடைந்தார்கள், இரண்டாக காங்கிரஸ் உடைந்தது. அந்த சிச்சுவேஷன் எப்போ வரும்? அப்படி காந்தி ஃபேமிலி ஹெட்டிங் பொசிஷன்லேருந்து கீழே இறங்கினால் மட்டும்தான், அது நடக்காது. ரெண்டாவது நீங்கள் பார்த்தீர்கள்னா ராகுல் காந்தி தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியிலிருந்து ஓட முடியாது. ஏன்னா ராகுல் காந்திக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. கர்கேயாக இருக்கட்டும் அல்ல ராகுல் காந்தியாக இருக்கட்டும், கர்கே அவர்கள் த பார்ட்டி பிரசிடென்ட் ஆஃப் காங்கிரஸ், இவர் கையில் ஒரு 20-25% தான் அந்த கண்ட்ரோல் இருக்குது. மீதம் இருக்கக்கூடிய கண்ட்ரோல் அனைத்துமே ராகுல் காந்தி கையில் தான் இருப்பதாக ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறார்கள். இப்போ ஒட்டுமொத்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தீர்களா 3 விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும். முதல் விஷயம், ராகுல் காந்தி அண்ட் சோனியா காந்தியை பயமுறுத்த முடியுமா என்று நீங்கள் பார்த்தீர்களா? நிச்சயமாக பயமுறுத்த முடியாது. ரெண்டாவது, நாயுடு பிளாக்மெயில் செய்கிறாரா? கிடையாது, நாயுடு பிளாக்மெயில் செய்யவில்லை. தன்னுடைய மகனை சீஃப் மினிஸ்டர் ஆக்குவது. ரெண்டாவது, அமராவதி என்கிற அந்த ட்ரீம் ப்ராஜெக்டை முடிப்பது. இதற்காக அவர் செய்யக்கூடிய விஷயங்கள். காங்கிரஸ் யுனைடடாக இருக்கக்கூடிய காரணம் காந்தி ஃபேமிலி. காந்தி ஃபேமிலி இல்லை என்றால் காங்கிரஸ் 2ஆக 3ஆக 4ஆக உடைந்து போகும். ஏன்னா தலைமைக்காக அந்த ஃபைட் நடக்கும். நரேந்திர மோடி கூறும்படி காங்கிரஸ் எல்லாம் உடைக்க முடியாது. ரெண்டாவது நீங்கள் பார்த்தீர்கள்னா ஞானேஷ்குமாருக்கு எதிராக நிச்சயமாக நாளை காலை 11 மணி அளவில் ஒரு கூட்டம் கூட போகிறது. அனைத்து கட்சிகளுமே இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். ஞானேஷ்குமாருக்கு எதிராக இந்த வின்டர் செஷனில் ஒரு இம்பீச்மெண்ட் மோஷனை கொண்டு வருவதற்காக அனைத்து பிளான்ஸ்களையுமே போட்டுவிட்டார்கள். இதுவரை ஒஃபிஷியலாக அனௌன்ஸ் செய்யாததற்கான காரணம், நாங்கள் நாளைக்கு இதை செய்ய போகிறோம் என்று எந்த விதமான ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்தால் எப்படி ராகுல் காந்தி மீது எஃப்ஐஆர் போடப்பட்டதோ அதே வேலை இங்கேயும் நடக்கும். ஏற்கனவே குஜராத் லாபி அனைத்து எதிர்க்கட்சி தலைவர்களுடைய ஃபைல்ஸ்களை திறக்க தொடங்கிவிட்டது. இந்த எஃப்ஐஆர் நிச்சயமாக ஞானேஷ்குமாரை காப்பாற்றுவதற்கு மட்டுமல்ல, நரேந்திர மோடி அண்ட் அமித்ஷா தன்னை காப்பாற்றுவதற்காகவும் இந்த எஃப்ஐஆரை போட்டிருக்கிறார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை பகிருங்கள். லைக், ஷேர், கமெண்ட் வழியாக இந்த வீடியோவை ஏராளமான நபர்களிடம் எடுத்துச் செல்லுங்கள். இந்த சப்ஜெக்டை பற்றின உங்களுடைய கருத்துக்கள், கேள்விகள் கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.